போர் அப்படின்னு ஒன்னே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கையில் ரைஃபிள்ஸோட எதிரிகளை ஆக்ரோஷமாக தாக்குற இராணுவ வீரர்கள் தான். ஒரு போரில் ஆக்ரோஷமான வீரர்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானவங்க தான் மிலிட்ரி டாக்டர்ஸ். குண்டு மழைக்கு நடுவில் அவங்களுடைய உயிரை பணயம் வச்சு ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடுற சக வீரர்களை காப்பாற்ற ஓடுற மிலிட்ரி டாக்டர்ஸுடைய வீரம் அவ்வளோவா வெளியில் தெரியறதில்ல. போர்க்களத்தில் கையில் துப்பாக்கிகள் எதுவும் இல்லாமல் வெறும் ஸ்டெத்தோஸ்கோப்போட இவங்க செய்கிற சேவை சாதாரணமானதில்லை. சினிமாலேயோ கதைகள்லையோ இவங்களை பற்றி பெருசாக பேசினதில்லை. ஆனால் இவங்க தான் போர்க்களத்தில் வீரர்களுக்கு பேக் போனாக இருக்காங்க. நமக்கு என்ன ஆனாலும் நம்ம டாக்டர் இருக்காரு, அவர் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஒவ்வொரு வீரரும் முன்னேறி போக முக்கிய காரணமாக இருக்குது. சில வருஷங்களுக்கு முன்னாடி தமிழில் டாக்டர் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் படுகாயமடைஞ்ச வீரரை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த படத்துடைய நாயகனான மிலிட்ரி டாக்டர் சொல்லிடுவார். அவருடைய அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கையும் அவர் சொல்லுவார். இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் சினிமாவில் வேணா நடக்கலாம், ஆனால் ரியாலிட்டியில் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இந்தியன் மிலிட்ரி டாக்டர்ஸ் என்றைக்குமே ஒரு சோல்ஜரை கைவிட்டதா சரித்திரமே இல்லை. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு அந்த வீரரை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க நம்மளுடைய மிலிட்ரி டாக்டர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரி இந்தியன் ஆர்மி டாக்டர் தான் கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ். இவர் வெறும் ஆர்மி டாக்டர் மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய முதல் பேரா ட்ரூப்பரும் இவர் தான். தமிழ்நாட்டில் பிறந்து கொரியன் வாரில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றின கர்னல் ஏஜி ரங்கராஜ் அவர் பிறந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் மொத்த இந்தியாவுக்கும் பெருமை தேடி தந்திருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1917 தமிழ்நாட்டில் உள்ள ஆர்காட்டில் பிறந்தார் ஏஜி ரங்கராஜ் என்கிற ஆர்காட் கோவிந்தராஜ் ரங்கராஜ். ஸ்கூல் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து மெடிசன் படித்தார். மெடிசன் படித்து டாக்டர் ஆனதுக்கப்புறம் ஆர்மியில் சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யணும்னு முடிவு பண்ணார். ஆர்மியில் சேர்றதுக்கான முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பித்தார். டாக்டர் ஏஜி ரங்கராஜ் அவர்கள் படித்து முடித்த காலம் அப்படிங்கிறது 1940s. இந்த காலத்தில் இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி தான் இந்தியாவுடைய ஆர்மியாக இருந்துச்சு. 1940களில் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிற மிலிட்ரி மெடிக்கல் சர்வீஸ் இருந்துச்சு. 1941 அந்த சர்வீஸில் இணைஞ்சார் டாக்டர் ஏஜி ரங்கராஜ். சர்வீஸில் இணைஞ்சதும் மீரட்டில் உள்ள இந்தியன் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட் செய்யப்பட்டார். இந்த ஹாஸ்பிட்டலில் சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ராணுவ வீரருக்கு தேவையான பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் ரங்கராஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. டாக்டர் ரங்கராஜ் அவர்கள் ஆர்மியில் சேர்ந்த 1941 2வது உலகப் போர் உச்சத்தில் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய முதல் ஏர்பார்ன் யூனிட்டான 50th பேராஷூட் பிரிகேடை உருவாக்க முடிவு பண்ணினாங்க பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி. 151 பிரிட்டிஷ் பேராஷூட் பெட்டாலியன், 152 இந்தியன் பேராஷூட் பெட்டாலியன், 153 கோர்கா பேராஷூட் பெட்டாலியன் ஆகிய யூனிட்ஸை கொண்டு 50th பேராஷூட் பிரிகேட் உருவாக்கப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் டாக்டராக சர்வ் பண்ணினாலும் ஒரு போர் வீரனுக்கு உண்டான துடிப்பு டாக்டர் ரங்கராஜ் அவர்களுக்கு இருந்துச்சு. அதனால பேரா பிரிகேடுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் டாக்டர் ரங்கராஜ் அந்த யூனிட்டுக்கு வாலண்டியர் பண்ணாரு. பேராஷூட் பிரிகேடுக்கு செலக்ட் ஆன டாக்டர் ஏஜி ரங்கராஜ் பேரா ட்ரூப்பர் ட்ரைனிங்காக முதல்ல மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரு. அங்கே கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட ட்ரைனிங்காக இந்தியாவுக்கு திரும்ப வந்தார். டெல்லியில் உள்ள வில்லிங்டன் ஏர்போர்ட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஏர்லேண்டிங் ஸ்கூலில் பேரா ஜம்புக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு டாக்டர் ரங்கராஜ். எல்லா ட்ரைனிங்கையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ லெப்டினன்ட் ரேங்க்ல இருந்த டாக்டர் ஏஜி ரங்கராஜ் அவர்களும் ஹவல்தார் மேஜர் மதுரா சிங் அவர்களும் டிசம்பர் 1941 பேராஜம்ப் செஞ்சாங்க. இது மூலமா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பேரா ட்ரூப்பர் அப்படிங்கிற பெருமை லெப்டினன்ட் ஏஜி ரங்கராஜ் அவர்களுக்கு கிடைச்சது. பேரா ட்ரூப்பர் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 152 இந்தியன் பேராஷூட் பெட்டாலியனில் ரெஜிமெண்டல் மெடிக்கல் ஆஃபீஸராக போஸ்ட் செய்யப்பட்டார் டாக்டர் ஏஜி ரங்கராஜ். 1941 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வாரில் பங்கெடுத்துக்கிட்டு திறமையோடு செயல்பட்டார் டாக்டர் ரங்கராஜ். 2வது உலகப் போரில் டாக்டர் ஏஜி ரங்கராஜ் மணிப்பூர் ஃப்ரண்ட்டில் போஸ்ட் செய்யப்பட்டிருந்தார். ஜப்பனீஸ் ஆர்மி பர்மா மேலையும் இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதிகள் மேலையும் தாக்குதல் நடத்தினப்போ காயமடைஞ்ச நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் மற்றும் இந்திய வீரர்களுக்கு மருத்துவம் பார்த்து அவங்களோட உயிரை காப்பாற்றினார். இந்த நிலைமையில் ஏற்கனவே இருந்த பல ஏர்பார்ன் யூனிட்ஸை ஒன்றிணைச்சு மார்ச் 1 1945 அன்னைக்கு இந்தியன் ஆர்மியோட பேராஷூட் ரெஜிமெண்ட் அஃபீஷியலாக உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ரெஜிமெண்ட்டில் நிறைய சப்போர்ட் யூனிட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான யூனிட் தான் 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ். போர்க்களத்தில் காயமடைஞ்ச வீரர்களுக்கு உடனடி மருத்துவ உதவி செய்கிறது தான் இந்த யூனிட்டோட முக்கியமான வேலை. டாக்டர் ஏஜி ரங்கராஜ் இந்த யூனிட்டில் தான் சர்வ் பண்ணினார். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. சுதந்திரம் அடைஞ்சதும் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி கலைக்கப்பட்டு இந்தியன் ஆர்மி உருவாக்கப்பட்டுச்சு. சுதந்திரம் அடைஞ்ச கொஞ்ச நாள்லேயே பாகிஸ்தான் அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காஷ்மீரில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போர் ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் லெப்டினன்ட் கர்னலாக இருந்த டாக்டர் ஏஜி ரங்கராஜ் அவர்களுடைய தலைமையில் 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் இந்த போரில் கலந்துக்கிட்டாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த கரியப்பா ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணுற பொறுப்பு இந்த யூனிட் கிட்ட தான் இருந்துச்சு. மோசமான வானிலை, மெடிக்கல் சப்ளைஸோட ஷார்ட்டேஜஸ்னு பல பிரச்சனைகளுக்கு இடையில அந்த ஹாஸ்பிட்டலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிச்சாங்க
லெப்டினன்ட் கர்னல் ஏஜி ரங்கராஜ் அவர்களுடைய தலைமையில் செயல்பட்ட 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ். 1948 ஆரம்பித்து 1949 இந்த போர் முடிகிற வரைக்கும் இந்தியன் ஆர்மி மற்றும் காஷ்மீர் ஸ்டேட் ஃபோர்ஸஸோட 27 பெட்டாலியன்ஸுடைய மருத்துவ தேவைகளை இந்த யூனிட் தான் பார்த்துக்கிட்டாங்க. இந்த போரில் நூற்றுக்கணக்கான வீரர்களுடைய உயிரை இவங்க காப்பாற்றினாங்க. 1950 நார்த் கொரியா சவுத் கொரியாவை தாக்கினாங்க. நார்த் கொரியா தான் இந்த மோதலுடைய அக்ரஸர் அப்படின்னு ஐநா சபை ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. இந்தியா ஐநா சபையோட இந்த நிலைப்பாட்டை ஆதரிச்சாங்க. சவுத் கொரியாவுக்கு ஆதரவாக படைகளை அனுப்ப சொல்லி உறுப்பு நாடுகள் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க ஐநா சபை. இந்தியா ஐநா சபையோட இந்த நிலைப்பாட்டை ஆதரிச்சாங்க. ஆனால் ஆயுதம் ஏந்திய வீரர்களை அனுப்பி இந்த போரை இன்னமும் பெருசாக்க விரும்பலை. அதனால ஆர்ம்ட் சோல்ஜர்ஸுக்கு பதிலாக வீரர்களோட உயிரை காக்கிற மெடிக்கல் டீம் அனுப்ப முடிவு பண்ணினாங்க இந்தியா. 1950 அக்டோபர் கடைசி வாரத்தில் இந்தியன் ஆர்மியோட 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் யூனிட் மும்பையிலிருந்து கப்பல் மூலமாக கொரியாவுக்கு கிளம்பினாங்க. கொரியாவுக்கு அனுப்பப்பட்ட இந்த 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் யூனிட்டை தலைமை தாங்கினது லெப்டினன்ட் கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ் அவர்கள் தான். இந்தியா அனுப்பிச்ச இந்த யூனிட்டில் 4 சர்ஜன்ஸ், 2 அனஸ்தீசியாலஜிஸ்ட், 1 டென்டிஸ்ட் உட்பட மொத்தம் 346 வீரர்கள் இருந்தாங்க. 1950 நவம்பர் ஆரம்பத்தில் சவுத் கொரியாவுடைய பூசான் நகரத்துக்கு போய் சேர்ந்தாங்க நம்ம வீரர்கள். 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் யூனிட் கொரியாவுக்கு போய் சேர்ந்தப்போ அங்கே போர் ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்திய ராணுவத்தோட 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் யூனிட் கொரிய போரில் பங்கெடுத்துக்கிட்ட 27th காமன்வெல்த் பிரிட்டிஷ் பிரிகேட் கூட அட்டாச் செய்யப்பட்டாங்க. கொரியாவில் இவங்க போய் இறங்கின சில நாட்கள்லேயே திறமையோட செயல்பட்டு பல வீரர்களோட உயிரை காப்பாற்றினாங்க லெப்டினன்ட் கர்னல் ஏஜி ரங்கராஜ் அவர்களுடைய யூனிட். 1950 நவம்பர் மாத கடைசியில் 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் ஹான் ரிவருக்கு பக்கத்தில் டிப்ளாய் செய்யப்பட்டிருந்தாங்க. அப்போது அதிக அளவிலான வடகொரிய மற்றும் சீன படைகள் அந்த பகுதி மேலே தாக்குதல் நடத்த வராங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. உடனடியாக ஹான் ரிவரில் இருந்த நம்மளுடைய 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் யூனிட்டை அங்கேருந்து கிளம்ப சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க. ஹான் நதிக்கு பக்கத்தில் டிப்ளாய் செய்யப்பட்டிருந்த 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் யூனிட் கிட்ட ட்ரக்ஸ் எதுவும் இல்லை. அதனால நம்ம வீரர்கள் எல்லாம் நடந்து தான் அந்த பகுதியிலிருந்து வெளியேறணும். 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் யூனிட் கிட்ட பெரிய பெரிய உயிர் காக்கும் கருவிகளும் அதிக அளவிலான மெடிக்கல் சப்ளைஸும் இருந்துச்சு. அதையெல்லாம் ட்ரக் இல்லாமல் அவங்க கூட எடுத்துக்கிட்டு போக முடியாது. நம்ம வீரர்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் அந்த எக்யூப்மெண்ட்ஸையும் மெடிக்கல் சப்ளைஸையும் அங்கேயே விட்டுட்டு போகிறது தான். அந்த எக்யூப்மெண்ட்ஸும் மெடிக்கல் சப்ளைஸும் இல்லாமல் வீரர்களோட உயிரை காப்பாற்றுறது கஷ்டம். இந்திய வீரர்கள் கொரியாவுக்கு போயிருக்கிறதே வீரர்களோட உயிரை காப்பாற்ற தான். அதனால எக்யூப்மெண்ட்ஸையும் மெடிக்கல் சப்ளைஸையும் கைவிட்டுட்டு பின்வாங்க மறுக்கிறாரு 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் யூனிட்டுடைய கமாண்டரான லெப்டினன்ட் கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ். எக்யூப்மெண்ட்ஸோட அங்கேருந்து எப்படி வெளியேறதுன்னு நம்ம வீரர்கள் யோசிக்கும் போது தான் அவங்களுடைய கண்ணில் ஒரு ரயில் யார்டு தென்படுது. நம்ம வீரர்களுடைய அதிர்ஷ்டம் அன்னைக்கு அந்த ரயில் யார்டில் ஒரு கைவிடப்பட்ட ஸ்ட்ரீம் இன்ஜின் ட்ரெயின் இருந்துச்சு. கைவிடப்பட்ட அந்த ஸ்ட்ரீம் இன்ஜினில் எக்யூப்மெண்ட்ஸையும் மெடிக்கல் சப்ளைஸையும் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து வெளியேற முடிவு பண்ணுறாங்க நம்ம வீரர்கள். ஸ்ட்ரீம் இன்ஜின் ஓடுறதுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று ஃபியூயல், இன்னொன்று தண்ணி. அந்த இன்ஜினில் ஃபியூயல் இருந்துச்சு, ஆனால் தண்ணி இல்லை. துரிதமாக செயல்பட்ட நம்மளுடைய வீரர்கள் ஹான் நதிக்கும் ஸ்ட்ரீம் இன்ஜினுக்கும் இடையில ஒரு ஹியூமன் பக்கெட் பிரிகேடை அமைக்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரீம் இன்ஜினுக்கும் ஹான் ரிவருக்கும் இடையில ஒரு மனித சங்கிலியை அமைக்கிறாங்க. வாளிகள் மூலமாக ஹான் நதியிலேருந்து தண்ணியை எடுத்து அந்த தண்ணி வாளிகளை ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட தொடர்ந்து பாஸ் பண்ணி தண்ணியை இன்ஜினோட பாய்லருக்கு கொண்டு போனாங்க நம்ம வீரர்கள். இன்ஜினுடைய பாய்லர் ஃபில் ஆனதும் ட்ரெயின் ஓட்டுறதுல எந்த முன் அனுபவமும் இல்லாத 2 இந்தியன் சோல்ஜர்ஸ் அந்த ஸ்ட்ரீம் இன்ஜின் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண முயற்சிக்கிறாங்க. அவங்களுடைய அதிர்ஷ்டம், ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. உடனடியாக நம்ம வீரர்கள் அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸையும் மெடிக்கல் சப்ளைஸையும் அந்த ட்ரெயினில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம வீரர்கள் அங்கேருந்து கிளம்பின சில மணி நேரத்தில் அந்த இடத்த நார்த் கொரியாவும் சைனாவும் கைப்பற்றினாங்க. இதுக்கப்புறமும் நம்மளுடைய வீரர்கள் தொடர்ந்து அந்த போரில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பேட்டில் நடக்கிற இடங்கள்லேயே டெம்பரவரி ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு ஆயிரக்கணக்கான வீரர்களோட உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க இந்திய வீரர்கள். போரில் காயமடைஞ்ச வீரர்களோட உயிரை காப்பாற்றினதில் நம்ம வீரர்கள் கைவிட மறுத்த எக்யூப்மெண்ட்ஸும் மெடிக்கல் சப்ளைஸும் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. மார்ச் 1951 அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷன் டோமாஹாக் அப்படிங்கிற ஏர்ட்ராப் மிஷனை செஞ்சாங்க. நார்த் கொரியன் அண்ட் சைனீஸ் ஃபோர்ஸஸை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்டுச்சு. இந்த ஆப்ரேஷனில் 3400க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த 3400 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கூட 12 இந்தியன் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸும் இந்த ஆப்ரேஷனில் கலந்துக்கிட்டாங்க. அந்த 12 இந்தியன் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸில் முக்கியமானவர் நம்மளுடைய லெப்டினன்ட் கர்னல் ஏஜி ரங்கராஜ். இந்த ஆப்ரேஷனுக்காக டார்கெட் ஜோனில் அமெரிக்க வீரர்களும் இந்திய மருத்துவ அதிகாரிகளும் ஏர்ட்ராப் செய்யப்பட்டாங்க. ஆனால் ஆப்ரேஷன் டோமாஹாக் எதிர்பார்த்தபடி போகலை. பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. நார்த் கொரியன் ஃபோர்ஸஸும் சைனீஸ் ஃபோர்ஸஸும் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஆக்ரோஷமாக எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்க. பல அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க. ஒரு பக்கம் ஆக்ரோஷமான போர், இன்னொரு பக்கம் எலும்பை உரைய வைக்கிற அளவுக்கு குளிரும் கடுமையான பனிப்பொழிவும் இருந்துச்சு. இந்த மோசமான சூழ்நிலையிலையும் காயமடைஞ்ச வீரர்களை காப்பாற்ற விடாமல் போராடிட்டு இருந்தாங்க நம்மளுடைய 12 வீரர்கள். இந்த ஆப்ரேஷன் எதிர்பார்த்தபடி நடக்காததுனால ஃபுட், மெடிக்கல் சப்ளைஸ்னு எல்லாத்துக்கும் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டுச்சு. லெப்டினன்ட் கர்னல் ஏஜி ரங்கராஜ் உள்ளிட்ட நம்மளுடைய டாக்டர்ஸுக்கு சாப்பிட கிடைச்சது டீயும் பிஸ்கட்டும் மட்டும்தான்.
இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்மளுடைய வீரர்கள் போர்க்களத்திலேயே 100க்கும் மேற்பட்ட ஆப்ரேஷன்ஸை செஞ்சு படுகாயமடைஞ்ச பல அமெரிக்க வீரர்களுடைய உயிரை காப்பாற்றினாங்க. ஆப்ரேஷன் டோமாஹாக் மாதிரியே கொரியாவோட வெவ்வேறு நகரங்களில் நடந்த பல மோதல்களில் லெப்டினன்ட் கர்னல் ஏஜி ரங்கராஜ் அவர்களுடைய தலைமையிலான இந்தியன் மெடிக்கல் டீம் கலந்துக்கிட்டாங்க. போன இடங்கள்ல எல்லாம் 100கணக்கான உயிர்களை காப்பாற்றினாங்க நம்ம இந்திய வீரர்கள். இந்த கொரிய போறப்போ கொரியாவுடைய முதல் ஆர்மி ஹாஸ்பிட்டலான ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா ஆர்மி ஹாஸ்பிட்டல் உட்பட 4 ஹாஸ்பிட்டல்ஸ் அமைச்சு காயமடைஞ்ச வீரர்களுக்கு மருத்துவம் பார்த்தாங்க நம்ம இந்திய வீரர்கள். இது மட்டும் இல்லாமல் கொரியாவில் இருந்த டாக்டர்ஸையும் நர்சஸையும் ட்ரெயின் பண்ணினாங்க நம்ம வீரர்கள். காயமடைஞ்ச சவுத் கொரியன் அண்ட் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாமல் போர்க்கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்ட நார்த் கொரியன் அண்ட் சைனீஸ் சோல்ஜர்ஸுக்கும் மருத்துவம் பார்த்தாங்க இந்தியன் ஆர்மியோட 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ். கொரியன் வார் ஜூலை 1953 முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் உடைய உதவி கொரியாவுக்கு தொடர்ந்து தேவைப்பட்டுச்சு. அதனால போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்திய வீரர்கள் அங்கே அவங்களுடைய உயிர் காக்கிற வேலைகளை தொடர்ந்து செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 39 மாதம் கொரியாவில் சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா பிப்ரவரி 1954 நாடு திரும்பினாங்க இந்திய வீரர்கள். இந்த 39 மாத சர்வீஸில் லெப்டினன்ட் கர்னல் ஏஜி ரங்கராஜ் அவர்களுடைய தலைமையின் கீழ் செயல்பட்ட இந்தியன் ஆர்மியோட 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் 2,20,000க்கும் அதிகமான உயிர்களை காப்பாற்றினாங்க. இந்திய வீரர்கள் அவங்களோட உயிரை பணயம் வச்சு லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினதுனால இந்தியன் ஆர்மியோட 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸுக்கு ஏஞ்சல்ஸ் இன் மரூன் பேரேஸ் அப்படிங்கிற நிக் நேம் கிடைச்சது. இந்த போரில் 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் யூனிட்டை சிறப்பாக தலைமை தாங்கி வழி நடத்தினதுக்காக லெப்டினன்ட் கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ் அவர்களுக்கு மகாவீர் சக்ரா வழங்கப்பட்டுச்சு. லெப்டினன்ட் கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மகாவீர் சக்ரா உட்பட இந்த யூனிட்டுக்கு 2 மகாவீர் சக்ராவும் 6 வீர் சக்ராவும் வழங்கப்பட்டுச்சு. கொரியாவில் அவங்க செஞ்ச சேவைகளுக்காக சவுத் கொரியா அவங்க நாட்டுடைய 3வது உயரிய இராணுவ விருதான சுங்மு டிஸ்டிங்விஷ்ட் மிலிட்ரி சர்வீஸ் அவார்டை லெப்டினன்ட் கர்னல் ஏஜி ரங்கராஜ் அவர்களுக்கும் அவருடைய டீமை சேர்ந்த இன்னும் 3 வீரர்களுக்கும் கொடுத்தாங்க. இது போக அமெரிக்காவும் ஐநா சபையும் இந்தியன் ஆர்மியோட 60th பேராஷூட் ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் யூனிட்டை கௌரவிச்சாங்க. இதுக்கப்புறம் 1961 கோவாலிருந்து போர்ச்சுகீஸை அடித்து விரட்ட இந்தியா லான்ச் பண்ணின ஆப்ரேஷன் விஜயில் பங்கெடுத்துக்கிட்டாரு டாக்டர் ஏஜி ரங்கராஜ். 25 வருஷத்துக்கு மேலே இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணின டாக்டர் ஏஜி ரங்கராஜ் 1966 கர்னல் ரேங்கில் ரிட்டையர் ஆனார். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், யூனிசெஃப் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் கூட தன்னை இணைச்சிக்கிட்டு பல நாடுகளில் நடந்த நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் அவருடைய பங்களிப்பை கொடுத்தாரு கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ். 1969 ஆப்கானிஸ்தானில் நடந்த நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகள்லையும் 1974 பங்களாதேஷில் நடந்த நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகள்லையும் மிக மிக முக்கிய பங்கு வகித்தார் கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ். இன்றைக்கி இந்தியாவை எதிரியாக பார்க்குற பங்களாதேஷ் அன்னைக்கு இந்தியரான கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ் அவர்களை அவங்க நாட்டை காப்பாற்றின ஒரு ஹீரோவாக பார்த்தாங்க. பல உயிர்களை காத்து வாழும்போதே ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ண கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ் அவர்கள் அவருடைய 92வது வயசில் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாரு. இந்தியன் ஆர்மியோட இந்த லெஜெண்டை நாம் மறந்துருக்கலாம், ஆனால் சவுத் கொரியன்ஸ் மறக்கலை. கொரிய போரோட 70வது ஆனிவர்சரி அப்போ ஒரு முழு மாதத்தையே கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ் அவர்களுக்கு டெடிகேட் பண்ணாங்க சவுத் கொரியா. கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ் அவர்கள் மேலே உள்ள மரியாதையை வெளிப்படுத்துகிற விதமாக கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ் அவர்களை ஜூலை 2020 கொரியன் வார் ஹீரோ ஆஃப் த மந்த் அறிவித்து அவரை கௌரவப்படுத்தினாங்க சவுத் கொரியா. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் மொத்த இந்தியாவுக்கும் பெருமை தேடி தந்த கர்னல் டாக்டர் ஏஜி ரங்கராஜ் அவர்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கார்கில் மலை சிகரத்தில் தமிழ் பெயரை கொண்ட ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்டோட பேர் வெற்றி போஸ்ட். பாகிஸ்தானை ஓட விரட்டி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த போஸ்ட்டை இந்தியாவுக்காக கைப்பற்றி கொடுத்த மேஜர் வெற்றிநாதன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.